இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரலை. இப்போ இந்த வாட்டி தான் புதுசாக வந்திருக்கு பிரச்சனை. இது வரைக்கும் இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. யார் எந்த பிரச்சனை கொண்டல, இது யாரோ புதுசாக இந்த பிரச்சனை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. மதுரைக்கு வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக அவங்கவுங்க இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக தான் போய்கிட்டு வந்துட்டுருக்காங்க. யார் வந்து யாரு கூடயும் பகை எதுவுமே இல்லாமல் எல்லாமே தாயாப்பிள்ளையாக பழகிட்டு தான் இருக்காங்க. நல்லவங்களுக்கு என்ன நம்பி வந்தவங்களுக்கும் நான் நட்ராஜன், உன்ன மாதிரி அயோக்கியன்களுக்கு யமராஜன். இன்னொரு தபா எங்க ஆளுங்க மேல கைய வச்ச சங்கர்த்துருவன். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இது இப்போதைக்கு தேவையில்லாத இஷ்யூவாக தான் தெரியுது. ஏன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கு. இந்த ஊரில் இது தேவையில்லாத பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு டெய்லி. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. அதெல்லாம் யாருமே பாகுபாடு யாருமே பார்க்கல. அது அவங்களே ஒத்துமையாக தான் இருக்காங்க. தேவையில்லாத வேலை கட்சிகள் பார்க்குற வேலை தான் அது, வேற ஒன்றும். இந்த ஜோதி ரூபத்தில் சொல்றேன், வயிறு சொல்றேன், ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போனா நான் விடமாட்டேன். பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. முருகா நாளைக்கு முருகா 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 வெற்றி. நீ கத்தி எவ்வளோ விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமாக எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்தில் நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. வணக்கம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு மதுரை வந்து ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு RSS பாஜக ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பாட்டு சிக்னல? என் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. பிஜேபிங்கிற இந்து முன்னணிங்கிற டேய், உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை சொல்றேன். ஒழுக்கமா வீட்டுக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க. எந்த வடநாட்டு நாய்க்கும் இங்க ஏஜென்டா இருந்தீங்கன்னா முன்னால் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் பிரச்சனை. 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமி அவங்க பக்கம் போகும், அவங்க சாமி நம்ம பக்கம் வரும், வீதியெல்லாம் சுற்றும். எங்கள் சாயா பிள்ளையாத்தான் இருந்தோம். இப்போதான் பிரச்சனை. ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூண்ல மகாதீபம் ஏற்றப்பட போகுது அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக இந்துக்களும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களும் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுற சதிவள
அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதி இல்லா பூமியை ஆக்க போறேன் மதுரையே. ஆனால் மதுரை மாநகர மத நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டியில அமித்ஷா மோடி நைனாரே ஒண்ணு கூடி வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில. எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? தூக்கு காவடின்னு சொல்லுவோம். காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? அம்மையார் நிர்மலா சீதாராமன், ஐயா ஹெச் ராஜா, அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் எங்களோட பக்கத்திலே பாண்டி கோயில் இருந்துச்சுல, பாண்டி கோயிலுக்கு வாங்க, எங்க இந்து சாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டுவோம். கிடா வெட்டி அங்கனே கிடாவை உரிச்சு அங்கேயே சாமிக்கு படைச்சு அங்கேயே படையில போட்டு ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சம் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் பரிமாறுவோம். நாம எல்லாம் உட்கார்ந்து சமபந்தி சாப்பிடுவோம். ஹிந்து சாமிக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட இவர்கள் தயாரா? யோசிக்கிறாங்களே, இது முதல்ல சொல்லிருக்கலாமா குத்தாலிங்க? என்ன சார் கதை விடுறீங்க? சிதம்பரம் கோயில்ல ஒரு ஹிந்து ஓதுவார் ஆறுமுகசாமி ஓதுவார். சிதம்பரத்துல தேவாரம் பாடுறதுக்கு போன அந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடித்து காயப்படுத்தி வன்முறை செய்து அவரை தாக்கி வெளியில தூக்கி வீசியது ஹிந்துக்கள், தீட்சிதர்கள். எங்க சார் போச்சு இந்து முன்னணி? என்னையா? உங்களதான். நீங்க தான் வந்து கேட்கணும். நான் எது கேட்கணும்? எனக்காக நீங்க கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அதத்தான் கேக்குறேன். உனக்காக நான் எது கேட்கணும்? எங்க போச்சு இந்து முன்னணி? எங்க போச்சு ஆர்எஸ்எஸ்? வயிறறியும் சொல்றேன், இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட், இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இங்க மதிப்பே இல்லையா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு அவ துடிச்சுட்டு இருக்காளோ? தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? தங்கச்சி தேடி வந்தேன், நான் தெரியாம வந்துட்டேன். போயிடறேன் நான் ஒரு நிமிஷம் ஒரு செருப்ப அடிச்சுட்டானோ குமார்லாமா, நான் பெரிய விட்டுறேன். குன்றம் காப்போம் அப்படிங்கிறாங்க, மலையை காப்போம்னு சொல்றாங்க. குன்றத்தை யார்கிட்ட காப்பாற்ற போறாங்க, இல்ல மலையை யார்கிட்ட காப்பாற்ற போறாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜகவுக்கும் முருகருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது முருகர் தமிழ் கடவுள். அவங்க ஃபுல்லா சங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்-ஓட இதுதான். நாங்க 144 தடை உத்தரவு போட்டுங்க. ரைட், 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்கு வருமா வராதா? ஓ சட்டத்துக்கு வருமா வராதா? விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. பாவண்டா அவனை விடாதீங்கடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. கேக்குறேன், நான் மீண்டும் கேக்குறேன். ஒரு நாட்டுல பயப்படாதன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல, அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. மனசை தளர இருக்கு, எல்லாம் கெட்டதா. விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி. இந்து மக்களை காப்பாத்துறோம், இந்து மதத்தை காப்பாத்துறோம், கோவிலை காப்பாத்துறோம், சாமியை காப்பாத்துறோம், இந்து மக்களினுடைய உரிமைகளை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த இந்துத்துவ கலவர கும்பல் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் நாங்க தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கலவரத்தை ஏற்படுத்துற நோக்கில ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இன்னைக்கு பாத்துக்கோங்க, கொள்கை எதிரி பாஜகன்றீங்களே, இங்க பாஜக எப்பேற்பட்ட ஒரு மத வெறுப்பு அரசியல் செய்யறாங்களே, அதை எதிர்த்து ஒரு வாயை திறக்க வேணா? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. இதை எதிர்த்து ஒரு பதிவு போட முடிஞ்சதா உன்னால? அந்த அளவுக்கு கோலையா வக்கத்து போய் அலையிற நீ. இவருக்கு முதலமைச்சர் கனவு வேற கேட்டுட்டு கிடக்குது. நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன், நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. அதனால இந்த மாதிரி விஜய் மாதிரியான நபர்கள் இந்த இடத்துல வாயை கூட திறக்க தைரியம் இல்லாத நபர்களா இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி மாதிரி நபர்கள் பாஜக சொல்படி மட்டுமே அவங்க செயல்படக்கூடிய நேரத்துல கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்காரு. இங்க துணிச்சலா ஒரு அரசு செயல்படுறாங்க பாருங்க. அதனாலதான் இங்க நம்ம திமுக நம்ம ஆதரிக்கிறோம், திமுகவை ஆதரிக்கணும். ஏன்னா இப்படி இருக்கிறதால திமுக மேல எப்பேற்பட்ட பழிகள் சொல்லப்படுது தெரியுமா? இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும்
அரசுக்கு தீபம் ஏற்றதுக்கு மனசு வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தீபம் ஏற்ற அரசுக்கு மனம் வரவில்லையா அப்படிங்கிறாங்க. அங்க தீபம் ஏற்றாமலாம் இல்லக்கா, தீபம் அங்க நல்ல முறையில தீபம் ஏற்றப்படாச்சு. போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். வாங்க. தீபம் ஏற்றப்பட்டு நல்ல வழிபாடு செஞ்சாச்சு. இந்துக்களுக்கான தீபம் ஏற்றப்பட்டாச்சு. சங்கிகள் கலவரம் செய்ய நினைச்சாங்க பாருங்க, அந்த தீபம் தான் அந்த இடத்துல ஏற்பட்ட முடியல. அதனால நடுநிலையா சிந்திக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தயவு செஞ்சு இதை நல்லா உன்னித்து சிந்திக்க வேண்டியது முக்கியம். அங்க காலங்காலமா நூற்றாண்டு காலமா உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றப்பட்டது, அது இன்னைக்கு ஏற்றப்பட்டது, என்னைக்குமே ஏற்றப்படும். சங்கிகள் கலவரம் பண்றதுக்கு தீபம் ஏற்ற பார்த்தாங்க பாருங்க, அது தடுத்து நிறுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு யாருக்குமே அங்க வழிபாடு செய்யறதுக்கு எந்த ஒரு தடையுமே ஏற்படுத்தப்படல. மக்கள் நல்ல முறையில போய் அந்த இடத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்கன்றத, இந்த யதார்த்தத்தையும் இந்த ஆதாரங்களையும் மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது என் குடும்பம். என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி பார்க்கலாம். அதாவது உண்மையிலே முருகன் மேல இவங்களுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்தி இருக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காஞ்சன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? நிறுத்துக்கலாம். அறிவு கிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்கறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போயிட போறேன். தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை, மதச்சார்பின்மையை எடுக்கணும், சீர்குலைக்கணும். அப்ப அதற்கு ஒரு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனை மதம் சார்ந்து இருக்கணும். குத்தமே கிடையாது. உள்ள ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை பூச்சாண்டியா காட்டணும். அதற்கு ஒரு பிரச்சனை வரணும். அதற்காக தான் இவனுங்க இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னோட கண்ட்ரோல் இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ட்ரோல் இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். எவன் வந்து இந்த இடத்துல அனாவசியமான வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி. நீதிபதி அவர்கள் தீபத்தூண் என்று சொல்லும் அந்த கல் சர்வேக்கல், எல்லைக்கல் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள். இது மயில் கல்றா, இதுதான் இது குலதெய்வம். அட அறிவு கிட்டவனே நல்லா பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுக்கடா. அந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தா அது கீழே வந்து ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு முத்திரை இருக்கும். இது ஒவ்வொரு சர்வேக்கல் கீழையும் இருக்கும். ஆடியோ ஆய்வு பண்ணி பாக்குறாங்க பாருங்க. இது பக்கத்துல இருக்க சர்வேக்கல், அது உடைஞ்சிருச்சு. உடஞ்ச சர்வேக்கல்லுக்குள்ளதான் அந்த முத்திரை இருக்கு. இந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தாலும் அந்த முத்திரை இருக்கு. தண்ணி வரட்டும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஐயா ஐயா புரிஞ்சுக்கங்க. உப்புத்துல தண்ணி குடிக்கலாம். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கலாம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன். இந்த அரசாங்கம் அதற்குரிய கூடிய ஒரே கொடுப்பா, சுப்பிரமணிய சாமி கொடுப்பா. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். வேல் கொடுப்போம். பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. எட்டி விட்டேன்னு வச்சுக்க, நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்ற மக்கள் யாருமே இந்த வழக்குக்கு வரல, இந்த பிரச்சனைக்கு வரல. 1990 இருந்து இந்து முன்னணி அமைப்பு இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் தர்கா பக்கத்துல கோரிக்கையை வச்சு அழுத்து போயிட்டாங்க. அந்த இயக்கம் அவங்க தோத்து போச்சு. தோத்து போன இயக்கத்தை நீதிமன்றத்தின் வழியாக, நீதிமன்றத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி தர்கா வழியா உள்ள போது தர்காவை இடித்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டத்தை வகுக்கிறார்கள். என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? ட்ரீட்மெண்ட் என்ன என்ன ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. அந்த PK-47 ஏண்டா PK-47 புது ஆயுதமா கண்டுபிடிச்சீங்க? சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. ஏத்துங்க வண்டியில. இவங்க போன பிப்ரவரி 4 கோயில்ல போது பிரச்சனை பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறி கச்சராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம்னு பேசினாரு. இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய
முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. மலையில் வாழும் ஆண்டவா, நீயும் பாஜக செல்லு முள்ளு கேட்கவா, நீயும் பாஜக செல்லு முள்ளு கேட்கவா, அத்த வேலை வச்சுக்கிட்டு ஆண்டவா, சங்கி அட்டகாசம் தாங்களடா பார்க்கவா, சங்கி அட்டகாசம் தாங்களடா பார்க்கவா. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு ஒன்னும் தெரியல, ஒன்னும் வரல, ஒண்ணுமே கத்துக்கலப்பா நானு. பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பாராத ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 144 தடை உத்தரவு அப்படின்றது அங்கு போடப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில 10 லட்சம் பேர் கூடி இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடி இருக்காங்க. அங்க எந்த கலவரமே நடக்கல. சித்திர திருவிழா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா 10-15 லட்சம் பேர் கலந்துக்கிற ஒரு ஈவெண்ட். அங்கேயும் வந்து கலவரமே நடக்கல. ஆனா மக்கள் செல்வாக்கே இல்லாத செல்லா காசுகளான அடையாளம் இல்லாத நபர்களால் இந்து முன்னணின்ற பேர்ல இங்க வந்து நாங்க திருப்பரங்குன்றத்துல ஏத்த போறோம் அப்படி. திருப்பரங்குன்றத்துல பாரம்பரியமா எப்பவுமே தீபம் ஏத்தக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அதை மீறி நான் கலவரம் பண்ண போறேன் அப்படின்ற நோக்கத்துல இந்த காடேஸ்வரா சுப்பிரமணிய மாதிரி ஆட்கள் எல்லாம் போயிருக்காங்க. என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது. கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசின் படைகளுக்கும் சண்டை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டாரு. இது ஒரு ஸ்டேட்டோட அட்டானமி, ஸ்டேட்டோட அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்துறதாக மாறிடுச்சு. இதற்கு பிறகும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியா இருந்தாங்கன்னா அது பொருத்தமே கிடையாது. தெரியாது தூக்கின்னு ஆனா நாங்க தூக்கின்னு வந்தங்கன்னு தெரியக்கூடாது. வெளியே நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே காடேஸ்வரா சுப்பிரமணிய மாதிரி ஆட்களுக்கு முருகன் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா அவருடைய சொந்த மாவட்டமான திருப்பூர்ல சிவன்மலையில முருகன் கோயில் இருக்கு, சென்னிமலையில முருகன் கோயில் இருக்கு. அங்க வந்து திருப்பூர்ல இன்னும் பல இடங்கள்ல வந்து முருகன் கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல கோயம்புத்தூர்ல வந்து மருதமலை முருகன் கோயில் இருக்கு. அப்படி எங்கேயுமே போகாம நேர மதுரைக்கு, அதுவும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இந்த கலவரம் பண்ணணும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. முஸ்லிமும் வராங்க, இந்துக்களும் வராங்க, எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க என்னடா இதுவும் பண்றீங்க அதுவும் பண்றீங்க, பிரிச்சு வேற வேலை பார்க்கணும் முடிய மாட்டேங்குது. வாங்குவோம், சொல்லிக்கவும் முடியாது, புரியவும் முடியாது. சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசலம்பட்டி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு. மதுரை வந்து மதுரையும் தென் தமிழ்நாடும் ஏற்கனவே சாதி கலவரங்கள்லாம் இப்படி நடந்து அதனால தொழில் வளர்ச்சி பெரிய அளவுல இல்லாம நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு வேலை தேடி சென்னைக்கோ கோயம்புத்தூரோ இல்ல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதை மாத்தி நம்மளுடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 4.5 வருஷமா வந்து
தென் தமிழகத்தை வந்து தொழில் வளர்ச்சி பெருக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இவங்க வந்து இப்படி மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நாளைக்கு எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து இங்க வந்து தொழில் தொடங்க வருவான்? இல்ல பிற பகுதியில் இருக்கவங்க இங்க வந்து தொழில் தொடங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்துட்டு போவாங்க. அப்ப இந்த கலவரம் செய்யறவங்களுடைய நோக்கம் என்ன? மதுரை வந்து வளரக்கூடாது, மதுரையும் தென் மாவட்டமும் இப்படியே பின்தங்கி இருக்கணும், இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேலை வெட்டிக்கு போகாம இந்த மாதிரி கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல எப்படி அயோத்தி